கள்ளக்குறிச்சி கொடூரம் துயரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் திமுகவினுடைய அந்த கூடாரம் அப்படின்றது மூஞ்ச வெளியிலவே காட்டக்கூடாது, எங்கேயும் வெளியில் போயிடக்கூடாதையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு போய் அங்கங்கே மூஞ்ச சொருகி வச்சிட்ருக்காங்க. ஏதாவது வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பொழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு டைலாக் வேறு போட்டிருக்காரு நம்ம சர்வாதிகாரி, நான் ஓடி ஒளிர ஆள் இல்லை பிரச்சனையை கண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏங்க இந்த ஒரு எட்டு வந்துட்டு போக வேண்டியதானே கள்ளக்குறிச்சிக்கு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்தில் ஏராளமான ஒரு கேள்வி. ஸோ இந்த கூத்தெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் நடக்கிற இந்த நேரத்தில் இந்த மனசு இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நபர் வேறு யார்? நம்ம சவுக்கு சங்கர். சவுக்குன்ற ஒரு மனுஷன் மட்டும் இப்போது இந்த சூழலில் சவுக்கு மீடியா ஆக்டிவாகவும் சவுக்கு சங்கரும் இருந்தால் திமுகவுடைய நிலைமை என்னவாயிருக்கும்? இப்போவே டவுசர் கலந்துட்டு இருக்கு. இப்போவே அதிமுக கதரை விட்டுட்டு இருக்காங்க. திமுகவை என்ன பண்ணுறதுன்னு தெரில, விழிப்புதிங்கி நிற்கிறாங்க. திமுக என்ன பண்ணுறது, எப்படி எந்த பக்கம் போட்டாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஏதாவது எல்லா பக்கமும் வந்து புட்டுக்கிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரியான ஒரு சூழலில் சவுக்கு சங்கரும் இருந்திருந்தால், சவுக்கு மீடியாவும் இருந்திருந்தால் திமுகவுடைய நிலைமை என்னங்க ஆயிருக்கும்? அப்பனும் புள்ளி எங்கெங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் உள்ளே இருக்கும்போதே வந்து இவங்க சுச்சா போயிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து எந்தெந்த வழக்கெல்லாம் வந்து தேடி போய் வழக்கு போடலாம் சவுக்கு சங்கர் மீது அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் பண்ணி வழக்குகள்லாம் தேடி போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை சவுக்கு சங்கர் வெளியே இருந்திருந்தா, இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் சின்னவரும் பெரியவரும் என்ன ஆகியிருப்பாங்க? சுச்சா தான் போயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சவுக்கு சங்கர் உள்ளே இருக்கும்போது இந்த விஷயம் நடந்ததுனால சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த மனசு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கமாகவும் இருந்தது. ஆனால் எல்லாருமே நினச்சாங்க என்னென்னா, எப்படியும் சவுக்கு சங்கரை தூக்கி உள்ளே போட்டாங்க, கையை உடச்சிட்டாங்க, இது மாதிரி வந்து குண்டாஸ்லாம் போட்டிருக்காங்க, ஒரு வருஷம் கேஸ் இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு, என்ன பண்ணுவானுன்னு தெரில இந்த படுபாயிங்க, ரொம்ப மன உளைச்சல், இது மாதிரி வந்து விஷயங்களுக்கெல்லாம் வந்து சவுக்கு சங்கரை உட்படுத்தியிருக்காங்க. சவுக்கு சங்கர் எப்படி வந்து பின்வாங்கி இருப்பாரா, ஸோ அவருடைய மனநிலை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி அதை வந்து அந்த மனுஷன் உடச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அறந்தாங்கிக்கு வந்து ஒரு கோர்ட்டில் ஆஜராகிறதுக்காக ஒரு விசாரணைக்காக வராரு. என்னடா கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நீதிமன்றங்கள்லேயும் வந்து சவுக்கு சங்கர் மீது வழக்கு இருக்குது. அவர் வந்து ஆஜராகிட்டு போகிறதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் அப்படின்ற மாதிரி எல்லா கோர்ட்லேயும் ஆகிப்போச்சு. அதே போல் அறந்தாங்கிக்கு வராப்புல புதுக்கோட்டையில் என்னடா வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த லீகல் கரஸ்பாண்ட் கார்த்திக் வந்து இன்னொருத்தங்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க. ஸோ அந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக சவுக்கு சங்கர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. அந்த வழக்குக்கு விசாரணைக்காக புதுக்கோட்டை வந்திருக்காரு. அப்போது புதுக்கோட்டையிலேருந்து ஆஜராகிட்டு அந்த கோர்ட்லேருந்து வெளியே வரும் பொழுது சவுக்கு சங்கர் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு போயிருக்காரு. ஏன்னா இந்த போலீஸ் வந்து இந்த பொய் வழக்கில் போடுற ஆர்வத்தை முனைப்பை நீங்கள் இந்த கள்ளச்சாராயத்தில் ஒழிக்கிறதில் காட்டியிருந்தா இன்றைக்கி இவ்வளோ உயிர்கள் போயிருக்காது. கிட்டத்தட்ட வந்து 50-60 உயிர்கள் வந்து போயிருக்காது. திமுக அரசாங்கம் போலீஸை வந்து அந்த கள்ளச்சாராய ஒழிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தலை, அரசியல் எதிரிகளை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த போலீஸ் துறையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய உயிர் இழப்புக்கு வந்து முதலமைச்சர் தான் காரணம், அவர் தான் பொறுப்பேற்கணும். அவர் வந்து ரிசைன் பண்ணணும், ஸ்டாலின் வந்து ரிசைன் பண்ணணும், அவர் பொம்மைன்னு சொல்லிட்டு இருந்தார். அது உண்மையாகவே ஆகிப்போச்சுங்க. சவுக்கு சங்கரை பார்க்கும்போது யாரே அந்த மனசு எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குள்ளே வந்து ஒரு உத்வேகம் தான் வருது. இவ்வளோ சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் தாண்டி திமுகவை எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அடி கூட அந்த மனுஷன் பின்வைக்கல அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுதுங்க. சவுக்கு சங்கர் வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போது மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஓகே, இதோட முடிச்சு ரெப்போன்றது கிளம்புறது. நான் சதீஷ்.